கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த கர்த்தரினாலே வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்த இந்த நாளில் கூட நாம் கர்த்தரை தொழுவித்து ஒப்பந்தமாக தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய பாட புத்தகத்தில் 21வது பாடலை நாம் உற்சாகத்தோடு பாடுவோம். ஆனந்தமாக அன்பரை பாடுவீர், ஆசையாக என் ஆத்துமாவிற்கு. ஆனந்தமாக அன்பரை பாடுவீர், ஆசையாக என் ஆத்துமாவிற்கு. ஆசிகளருடும் ஆனந்தமாய் ஆண்டவர் இயேசு போல் யாருமில்லை. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஜீகத்தில் வேறு எங்குமில்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்குமில்லையே. தந்தை தாயும் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தந்தை தாயும் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தாங்கிடுவேன் என் நீதியின் கரத்தால், தாவரமும் நல்ல நாதனும் என்றார். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஜீகத்தில் வேறு எங்குமில்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்குமில்லையே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. நீக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால் ஜீவனழியாமை வெளியாக்கினார். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஜீகத்தில் வேறு எங்குமில்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்குமில்லையே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரே, ஆழி போல்வான் மழை நிறைக்குமே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரே, ஆழி போல்வான் மழை நிறைக்குமே. சேத்திட சீயோனில் தேவனின் சந்நிதி, ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைந்திடவே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்குமில்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்குமில்லையே. ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தூய தகப்பனே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, சர்வ சிருஷ்டிகளுக்கும் காரணமானவரே, இதோ இந்த அருமையான உம்முடைய நாளே உம்முடைய பிள்ளாக நாங்கள் ஒன்று கூடி தகப்பனே, உம்மை நாங்கள் ஆவியோடும் உன்னோடு தொழில் சுலாக்கித்து பெற்றுமைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் உங்கள் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறோம். அதை கேட்கின்ற உள்ளங்களை திறந்தள்ளும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான சகோதரிகளே, அன்புக்கும் பண்பிற்கும் பாசத்துக்கும் பாத்திரமானவர்களே, இந்த அருமையான கர்த்தரினாலே நாம் தேவனுடைய வசனங்களை தியானிக்கத்தக்க, ஆராய்ந்து பார்க்கத்தக்க தேவன் தந்த தயவிற்காக நாம் பரலோகத்து தேவனுக்கு நாம் நன்றி செய்வோம். குறிப்பாக இந்த நாளிலே கூட இந்த அருமையான வேதாகமத்தை குறித்த உண்மையை
நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்றைக்கு அநேகர் பரிசுத்த வேதாகமத்தை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் நான் அப்படியல்ல. வேதாகமத்தை குறித்து உண்மைகளை நாம் நன்கு தெளிவாய் தெரிந்த மக்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியார் மூலமாக யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதிலே நித்திய ஜீவன் உண்டு என்று அறிவீர்களே, என்னை குறித்தும் சாட்சி கொடுக்கிறவர்கள் அவைகள் என்று சொல்லி ஆனால் இயேசுக்கு சொன்ன வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆகவே வேதவசனம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன்பதாக இந்த வேதாகமத்தை குறித்த உண்மையை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பார்ந்த இந்த பரிசுத்த வேதாகமம் பரிசுத்த தேவன் நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான அன்பின் கடிதம் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஆம், இந்த உலக வாழ்க்கையிலே நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும் என்று அவர் விரும்பி, அவர் முகமுகமாக நம்மோடு பேசாமல் அவருடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வேத வசனத்தின் வாயிலாக பரிசுத்த ஆவியானவரை கொண்டு என்ன செய்தார், நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆம், இந்த வேதாகமம் பரிசுத்த தேவனாக கொடுக்கப்பட்டது ஒரு அன்பின் சட்ட புத்தகம், அன்பின் கடிதம். பாருங்கள், இதை குறித்து சாலமோன் நானே பிரசங்கி புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பாருங்கள், தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன், அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்துவிடாம். இந்த உலகிலே வாழ்கிற மக்கள் அனைவரும் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும், தேவனுடைய சித்தத்திற்கு அவர்கள் வாழ வேண்டும், தேவனுடைய பிள்ளையாக ஜீவிக்க என்று விரும்பி தேவனுடைய வேதாகமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக இந்த வேதாகமத்தின் மூலமாகத்தான் தேவனை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் இந்த உலகத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் பிசாசை குறித்தும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே வேதாகமத்தை குறித்து நாம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். பாருங்கள், எனக்கு அன்பாந்திலே இந்த பரிசுத்த வேதாகமத்திலே மொத்தம் 69 புத்தகங்கள் உண்டு. இந்த 69 புத்தகங்களை 2 பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்களும் புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்களும் உண்டு. இந்த 66 புத்தகங்களை பரிசுத்த தேவன் 40 பேர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த வேதாகமத்தை எழுதியிருக்கிறார். இந்த 40 பேரும் நம்மை போல ஒரே இடத்திலே இல்லை. அவர்கள் 40 பேரும் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு இடத்திலே வெவ்வேறு சூழ்நிலையில் வெவ்வேறு வேலைகள் செய்து வாழ்ந்த மக்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை தேவன் தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக இந்த பரிசுத்த வேதாகமத்தை எழுதி நமக்கு தந்திருக்கிறார். இந்த வேதாகமத்திலே 66 புத்தகங்களை நாம் பார்த்தால் இதிலே 3 காலங்களாக நம்மால் பிரிக்க முடியும். வல்லுநர்கள் வேத ஆராய்ச்சியாளர்கள் செய்தார்கள் 3 காலங்களாக பிரித்திருக்கிறார்கள். பிதாக்களின் காலம், அதாவது பிதாக்களின் சகாப்தம் அல்லது பிதாக்களின் யுகம். அடுத்ததாக மோசேயின் காலம், அதாவது மோசேயின் சகாப்தம், மோசேயின் யுகம். மூன்றாவதாக கிறிஸ்துவின் காலம். எனக்கு அன்பாந்தில் இதை நாம் புரிந்து கொண்டால்தான் சத்தியத்தை தெளிவாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஆக பிதாக்களின் காலம் கிட்டத்தட்ட 2500 ஆண்டு காலம். இந்த 2500 ஆண்டு காலம் ஆதாமிலிருந்து பரிசுத்த தேவன் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சீனாய் மலையிலே உடன்படிக்கை பண்ணின அந்த நாள் வரைக்கும் பிதாக்களின் காலம். இது கிட்டத்தட்ட 2500 ஆண்டு காலம். இந்த 2500 ஆண்டு காலத்திலே பரிசுத்த தேவன் பிதாக்களுக்கென்று எந்த உடன்படிக்கையும் என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லை.
மாறாக தேவன் பிதாக்களோடு குடும்பத் தலைவர்களோடு நெருக்கினராக அவர் வார்த்தை மூலமாக பேசினார். ஆதாம் ஏவாளோடு பேசினார். காயின் ஆபேலோடு பேசினார். நமக்கு தெரியும் காயின் ஆபேல் என்ன செய்தார்? தனக்கு தகனவரை செலுத்தும்படி காணிக்கு செலுத்தும்படி என்ன செய்தார்? 2 பேரிடத்தில் கேட்கின்றார். அதற்கு பிற்பாடு ஆதாம் பிறந்த சேத்தோடு பேசினார். சேத்துக்கு பிறகு வந்து ஒவ்வொரு குடும்பத்தினரோடு பேசி 10வது தலைமுறைகளில் வந்து நோவாவோடு பேசினார். பாருங்கள், ஆதாமிலிருந்து 10வது தலைமுறை தான் நோவா. நோவாவின் காலத்திலேயே செய்தார்? இந்த உலகத்தை ஜல்ல பிரளித்தினால் அளித்தார். நோவா மாத்திரம் தேவன் பிரியமாக ஜீவித்ததினால் நோவா குடும்பத்தை விட்டு உலகிலே ஜீவித்த அத்தனை பேரையும் தேவன் ஜல பிரளித்தினால் அளித்தார். பாருங்கள், அவர் எல்லாரும் கிட்டத்தட்ட 900 வருடத்துக்கு மேல் உலகத்தில் ஜீவித்தார்கள். ஆதாம் 930 வருஷம் உலகத்தில் ஜீவித்தார். அதே போல ஷேத் 912 வருடம் உலகத்தில் ஜீவித்தார். இந்த உலகத்திலே அதிகம் வருடம் வாழ்ந்த மனிதர் மெத்துசோலா என்பவர். மெத்துசலா கிட்டத்தட்ட 969 வருடங்கள் உலகத்தில் ஜீவித்துக்கிறார். பாருங்கள், அப்படி வாழ்ந்த ஜனங்கள் நோவாவின் காலம் வரைக்கும் தேவனை தேடாமல், தேவனுக்கு பயப்படாமல், தேவன் நேசிக்காமல், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அது தேவனுடைய பார்வையிலே மிகவும் வேதனை தந்தது. அவர் விசனப்பட்டார். ஆகவே நோவாவிடத்தில் சொன்னார், அந்த உலகத்தின் அழிக்கப் போகிறேன். நோவாவோடு பேசுகின்றார். நீ என்ன செய்? கொப்பிரு மரத்தினால் பேலையை கட்டி உன்னுடைய குடும்பத்தை என்ன செய்? அதில் பாதுகாத்துக்கொள் என்று சொல்லி, அதே போல தேவன் சொன்னபடியெல்லாம் நோவா செய்து தேவன் நோவாவை பேரின் மூலமாக நோவா குடும்பத்தை காப்பாற்றினார். எல்லாரையும் ஜலத்தினால் அழித்தார். பாருங்கள், இது நடந்த உண்மை. ஆதி 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்து நமக்கு தெரியும். தேவன் நோவாவை தெரிந்து கொண்டு நோவாவை மாத்திரம் காப்பாற்றி எல்லாரையும் ஜலத்தினால் அழித்தார். பாருங்கள், அதற்கு பிறகு நோவாவுக்கு 3 குமாரர்கள் இருந்தார்கள். சேம், காம், யாபேத் என்று சொல்லி. அந்த சேம் சந்ததியிலே பிறந்தவர் தான் ஆபிரகாம். ஆபிரகாமோடு பேசினார். ஆபிரகாமுக்கு பிறகு ஆபிரகாம் பிறந்த ஈசாக்கோடு பேசினார். ஈசாக்கு பிறந்த யாக்கோப்போடு பேசினார். இப்படியாக கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகள் கடந்து போனது. பாருங்கள், யாக்கோப்புக்கு 12 குமாரர்கள் பிறந்தார்கள். இந்த 12 குமாரர்களில் யோசேப்பு அந்த 11 குமாரர்கள் மூலமாக அவன் விற்கப்பட்டான். யோசேப்பு போத்திபார் வீட்டிலே சென்று போத்திபார் மூலமாக சிறைச்சாலைக்கு சென்று சிறைச்சாலையின்றி எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கு தேசாதிபதியாக வாழ்ந்தார். பாருங்கள், அந்த காலகட்டத்திலே பஞ்சம் 7 வருஷம் உண்டானது. அந்த 7 வருஷ பஞ்சத்தை காப்பாற்ற தேசாதிபதியாக இந்த யோசிப்பின் மூலமாக தானியங்கள் சேமிக்கப்பட்டு எல்லாருக்கும் தானியங்கள் கொடுத்தார்கள். அப்பொழுது யாக்கோப்பின் குடும்பத்தார்களும் வந்து யோசேப்புடைய தானியத்தை பெற்று சென்றார்கள். அப்போ யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தாரை தன்னோடு கூட எகிப்து தேசத்தில் வரவழைத்து அங்கு என்ன செய்தார்? குடிய வைத்தார். யோசேப்பிற்கும் காலம் வரை யாக்கோப்பின் குடும்பத்தார்கள் செழிப்பாக சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். யோசேப்புக்கு பிற்பாடு யோசேப்பு மரித்த பிறகு வேறு பார்வோன் வந்த பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பார்வோன் மூலமாக அவர்கள் அடிமைக்குள்ளானார்கள். பாருங்கள், அப்படி அடிமைத்தனத்திலே இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலே 430 ஆண்டுகள் அடிமைகளாயிருந்தார்கள். 430 ஆண்டுகள் அடிமை இருந்தபோது தேவன் அந்த அடிமைகளை குறித்து கவலைப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் இரக்கம் காட்டி மோசே ஆரோன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். பாருங்கள், அதுமாதிரி வேதாகமத்தை வாசித்தால் நமக்கு தெரியும். இது பிதாக்கு காலத்தில் நடந்த உண்மை. பாருங்கள், அதுக்கு பிற்பாடு தேவன் மோசே ஆரோன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு வந்து சீயோன் மலையிலே அவர் இருந்த போதுதான் தேவன் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று உடன்படிக்கை பண்ணினார். பாருங்கள், வாசிக்கலாம். இப்போ உபாகமும் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிக்கலாம். 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். பாருங்கள், உபாகமும் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்.
வாசிப்பார்கள். உபாகம் 5:2-3. நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஓரேபிலே நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளில் இங்கே உயிரோடு இருக்கிறே எல்லாரோடும் பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களோடு மாத்திரம் பண்ணினார். இந்த உடன்படிக்கை பிதாக்களோடு பண்ணவில்லை. மோசே மூலமாக தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு என்று உடன்படிக்கை கொடுத்தார். மோசே சொல்கிறார், இந்த உடன்படிக்கை நம்முடைய பிதாக்களோடு பண்ணாமல் இந்நாளில் இங்கு உயிரோடு இருக்கிறே எல்லாரோடு பண்ணினார். பாருங்கள், அந்த நாள் வரைக்கும் பிதாக்களின் காலம்தான். 2500 ஆண்டு காலம் கடந்தது. அதற்கு பிற்பாடு சீனாய் மலையிலிருந்து பெந்தேகோஸ்து நாள் வரைக்கும் மோசேயின் காலமாக இருந்தது. பாருங்கள், கிட்டத்தட்ட 1500 ஆண்டு காலம். மோசேயின் காலத்திலே தேவன் சிறு ஜனங்களுக்கு கொடுத்த அந்த கட்டளையின்படி இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளை 10 கற்பனை மாத்திரமில்லை, கிட்டத்தட்ட 613 கட்டளைகளை கொடுத்தார். இந்த 613 கட்டளைகளில் 245 கட்டளை செய் என்றும், அதாவது ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக, தகப்பனின் தாயை கரும்புவாயாக என்று சொல்லி செய் என்று சொல்லி 245 கட்டளைகளும், செய்யாதே என்று சொல்லி 368 கட்டளைகளும் கொடுத்தார். செய்யாதென்றால் கொலை செய்யாதிருப்பாயாக, திருடாமல் அதாவது இச்சியாதிருப்பாயாக, இப்படிப்பட்ட செய்யாது என்று சொல்லி 368 மொத்தம் 613 கட்டளை தேவனை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். பாருங்கள், அந்த கட்டளைகளை இஸ்ரவேல் ஜனங்களின் செய்களை கடைப்பிடிக்கவில்லை. கிட்டத்தட்ட 1500 ஆண்டு காலம் அந்த ஜனங்களோடு கூட தேவன் அநேக தீர்க்கதரிசி மூலமாக பேசினார். அவர் தேவனை பிரியப்படுத்தவில்லை, தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்தார்கள். அப்படியே வாழ்ந்த ஜனங்களை பார்த்து தேவன் வேதனைப்பட்டார், கவலைப்பட்டார். பாருங்கள், ஆகவேதான் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக இந்த ஜனங்களுக்கு நான் புது உடன்படிக்கை பண்ணுவேன் சொல்லி தேவன் செய்தார், அன்றைக்கு தீர்மானித்தார். வாசிக்கலாம் பாருங்கள், எரேமியா 31 திருப்பலாம். எரேமியா 31 வாசிக்கலாம் பாருங்கள். இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவரோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டாள் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர் உள்ளத்திலே வைத்து அதை அவர் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் இருப்பேன், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், இது தேவன் அன்றைக்கு தீர்மானித்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று கொடுத்த அந்த கட்டளையை அந்த ஜனங்கள் கடைப்பிடிக்கவில்லை. பாருங்கள், எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு 7 நாட்கள் வரலாம், 7 நாட்கள் தான் நடந்து வந்தார். ஆனால் இஸ்ரவேல் செய்த முரட்டாட்டத்தினால் 40 ஆண்டு காலமானது. 40 ஆண்டு காலம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயின் மூலமாக அநேக நன்மைகளை, அநேக அற்புதங்களை செய்தார், அவர்களை பாதுகாத்து வந்தார். சிவந்த சமுத்திரத்தின் வழியாக வரும்பொழுது சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து அதிலே வலி ஏற்படுத்தி அதில் இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றினார். பார்வோன் படைகளின் மூலமாக அழிந்து போகாதபடி தேவன் செய்தார். அது மாத்திரமில்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் பசிக்கு திறந்தோர் மன்னாவை கொடுத்தார். வாரத்தில் ஒரு முறை கறி சாப்பிட என்பதற்காக வாரத்தில் ஒரு முறை தங்கள் வீடுகளில் காலக்குறி இழுபடி செய்தார். எத்தனை நன்மைகளை செய்தார். ஆனாலும் அவர்கள் தேவனுக்கு கட்டளையை கைக்கொள்ளவில்லை, அவமாக்கி போட்டார்கள். ஆகவே தான் தேவன் செய்தார், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமில்லை எல்லா மக்களுக்கும் பொதுவாக ஒரு புது உடன்படிக்கை கொடுக்க திட்டமிட்டார்.
அந்த புது உடன்படிக்கை குறித்து நான் வாசிக்கலாம் பாருங்கள். எபிரேயர் கூறுகிறார், எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் திருப்பலாம். பாருங்கள், எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் இவரோ 8ஆம் அதிகாரம் 6 வாசனம் பாருங்கள். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தின் பேர் ஸ்தாபிக்கப்பட்டு விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரி ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாதிருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அவரை குற்றப்படுத்தி அவரை நோக்கி இதோ கர்த்தர் சொல்கிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடு யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவருடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படி நான் அவருடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பெண் உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையில் அவர்கள் நிலைக்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களிலே அவைகள் எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்போது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோனுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டமாயிருக்கிறது. உருவழிந்து போகும் காலம் சமீபத்து நாம் பாருங்கள். இது உருவெந்து போகும் காலம். பழைய பாடு அழிந்து போவதாயிருக்கிறது. பழைய உடன்படிக்கை உருவழிந்து போவதாய். ஆகவேதான் பழைய உடன்படிக்கை தேவன் எடுத்து போட்டு புது உடன்படிக்கை கொடுக்க திட்டமிட்டார். ஆகவே பாருங்கள், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே தேவன் அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். பாருங்கள், அங்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் உலக மக்கள் எல்லாருக்கும் ஒரு புது உடன்படிக்கை பண்ணினார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டம். பாருங்கள், ஆகவே பழைய ஏற்பாடு இஸ்ரவேல் மக்களுக்கு என்று கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாடு உலகத்தில் அத்தனை பேருக்கும் கொடுக்கப்பட்டது. அந்த புதிய ஏற்பாட்டில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கையானது கொடுக்கப்பட்டது. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெந்தேகோஸ்து நாளில், அதாவது கிபி 33ஆவது வருடத்தில் பெந்தேகோஸ்து நாள் வந்தபோது எருசலேமிலே திரளான ஜனங்கள் கூடி வந்த போது அங்கு முதலாக பேதுரு மூலமாக இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் பிரசங்கிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷமானது போதிக்கப்பட்டது. முதலாக இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டம் அங்கு அமுலாக்கப்பட்டது. பாருங்கள், அன்றைக்கு பேதுரு பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் கிறிஸ்துவுக்கு பிறந்தார்கள். அந்த 3000 பிரதிகளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டுதான் கர்த்தருடைய சபையாக இருக்கிறது. பாருங்கள், அந்த நாள் வரைக்கும், அதாவது கிபி 33ஆவது வருடம் பெந்தேகோஸ்து நாள் வரைக்கும் மோசேயின் காலமாக இருந்தது. கிட்டத்தட்ட 1500 ஆண்டு காலம். அதிலிருந்து கிறிஸ்துவின் காலம், அதாவது பெந்தேகோஸ்து நாளிலிருந்து இயேசுக்கு உபதேசமான பிரசங்கிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து உலக முடிவு பரியந்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நியாயந்திருக்கிற அந்த காலம் வரைக்கும் கிறிஸ்துவின் காலமாயிருக்கிறது. கிறிஸ்துவின் உபதேசத்தின் மூலமாகத்தான் நீங்களும் நானும் அந்த பரலோக பாக்கியத்தை அடைய முடியும். யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் என்று ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். ஆகவேதான் பரலோகத்தின் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு தந்து நம் மீது அளவில்லாத அன்பை காட்டினார். யோவான் 3:16 வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ
அவன் கெட்டுப்போகாமல் நித்தியத்தை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவு வாழ்வில் தந்து கொண்டார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்து தேவன் மீது அன்பு கூர்ந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்டதான் அந்த புதிய உடன்படிக்கை. ஆனால் இயேசு கிறிஸ்து கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் உயிரோடு எழுந்து பரலோகம் செல்வதற்கு முன்பதாக அப்போஸ்தலருக்கு இது பிரதான கட்டளையாக சொல்லி சென்றார். மத்திய 28ஆம் அதிகாரம் 18-20 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவரை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகினால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்றுவிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு சொன்னார். அந்த உபதேசம் தான் அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார்கள். இயேசு கிறிஸ்து உபதேசத்தை பிரசங்கித்த மூலமாக அநேகர் கர்த்தருடைய பிள்ளைகளாகி கிறிஸ்துவுக்களாக மாற்றப்பட்டார்கள். சபையால் ஆங்காங்கு உருவாக்கப்பட்டது. பாருங்கள், ரோமர் 6ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கும் பொழுது, ரோம நாட்டிலிருந்து தானே அந்த யூத மதத்தை சார்ந்தவர்கள், அந்த மோசே பிரமாணத்தில் வாழ்ந்தவர்கள் கிறிஸ்துவ சுவிசேஷத்தை கேட்டு செய்தார்கள். அந்த புது உடன்படிக்கை செய்தார்கள், தங்களுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அந்த புது உடன்படிக்கை கீழ்ப்படிந்தனால் அவர்களை பார்த்து பவுல் எவ்வளவு சந்தோஷமாக சொல்கிறார். பாருங்கள், வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கலாம். மரணத்துக்கு இதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு இதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாயிருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படுத்தினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆம், அந்த ரோம நாட்டில் இருக்கிற மக்கள் இயேசு கிறிஸ்து உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படிந்தனால் பவுல் பரலோகத்து தேவனை ஸ்தோத்திருக்கிறார். பாருங்கள், ஆமரிமாக இந்த உபதேச சட்டம்தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பரலோகத்துக்கு அழைத்து செல்ல போவதாயிருக்கிறது. இதைத்தான் அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார்கள். ஆகவே தான் யோவான் 2ஆம் அதிகாரம் 9-11 வாசித்தார். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் பிதாவையுடையவன் அல்ல. கிறிஸ்து உபதேசத்தை நிறுத்திக்கவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உபதேசத்தை உங்களுக்கு சொல்லாமல் போனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு என்ன செய்யாதீர்கள்? கீழ்ப்படுகிறீர்கள் என்றால் அவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அவருடைய திருக்கிரிக்கு பங்குள்ளாய்க்கிறான்னு சொல்ல பாருங்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து உபதேசம் மாத்திரமே உங்களையும் என்னையும் அந்த பரலோக பாக்கியத்தை பெற அழைக்கிறது. பாருங்கள், இந்த சுவிசேஷத்தின் மூலமாகத்தான் அநேகர் அழைக்கப்பட்டார்கள். இந்த சுவிசேஷம்தான் தேவனுடைய பார்வையிலே அது பெறலாயிருக்கிறது. பாருங்கள், ஆகவே இந்த உபதேச சட்டம் புதிய ஏற்பாடு நமக்கு தெளிவாக போதிக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து கூட யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அநேக மக்களுக்கு அடையாளங்களின் மூலமாக அற்புதங்கள் மூலமாய் சக்தி சொன்ன பொழுது அநேக இயேசுவை பின்பற்றினார்கள், அநேக இயேசுவை விசுவாசித்தார்கள். அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பாருங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 30-32 வாசினம் பாருங்கள். இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்து விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். அந்த யூதர்கள் மோசேயின் பிரமாணத்தில் வாழ்ந்தவர்கள் இயேசு கிறிஸ்து விசுவாசித்தார்கள். விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, அவர் உபதேசத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் இயேசு கிறிஸ்துவுக்களாக இயேசு கிறிஸ்துவின் சீஷராக மாற முடியும். 34 வசனம் பாருங்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக. இது சத்தியம். இந்த சத்தியத்தை தான் நீங்கள் நான் போதிக்க வேண்டும். மாறாக வேதாகமத்தை குறித்து நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் 3 காலங்கள் உண்டு. பிதாக்களின் காலம், மோசேயின் காலம், கிறிஸ்துவின் காலம். இந்த கிறிஸ்துவின் காலத்தில் நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து
உலக இரட்சகராக தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து உபதேசத்தை கீழ்ப்படியும் பொழுது நாம் ரட்சிக்கப்பட முடியும். பாவமான ஜீவித்திலிருந்து விடுதலை பெறியும் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்து உபதேசம் மிக மிக அவசியம். இதை நாம் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட சத்தியத்தை நாம் கேட்கக்கூடிய வாய்ப்பினை தேவன் நாளில் கொடுத்தமைக்காக நாம் தேவன் செல்வோம். வேதாமத்தை குறித்த உண்மையை நாம் தெளிவாக புரிந்து மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். தேவன் தாமே இந்த வசனத்தையும் கேட்ட மனைவி ஆசிரிப்பார். உங்கள் அன்பார்ந்த கவனத்துக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இதை கேட்டு நீங்களும் கூட மற்ற அறிந்து கொள்ளும்படியாக கேட்கும்படியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளும் வேதாகமத்தை பெற்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை நீர் எங்களுக்கு தந்தமைக்காக நன்றியோடு கொடுத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட சத்தியத்தை நாங்கள் அறிந்து மற்றவர்கள் போதிக்கத்தக்க பெறத்தார் தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.